சேலம் மாவட்டத்தில் உப்பு கிடைப்பதில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக பரவிய தகவலால் மக்கள் உப்பை மூட்டை மூட்டையாக வாங்கி செல்கின்றனர். இதனால் உப்பு விலை பன்மடங்கு உயர்ந்து வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், சேலத்தின் உப்பு என்ன விலைக்கு தற்போது விற்கப்படுது? தற்போது கடைகள்ல கூட்டம் காணப்படுகிறதா? சேலம் மாவட்டம் முழுவதுமாக இந்த வகந்தி பருவத்தை அடுத்து பொதுமக்கள் மூட்டை மூட்டையாக இந்த உப்புகளை வாங்கி சென்றனர். இந்த நிலையில இந்த உப்பு அதிக விலைக்கு பதுக்கி விற்பனை செய்வர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி மாவட்ட ஆட்சியர் தலைவர் சம்பத் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில மாவட்ட ஆட்சியர் சேலம் அஸ்தம்பட்டி சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் அங்க இருக்கிற மளிகை கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அங்க இருக்கிற கடை உரிமையாளர்களிடம் இந்த உப்பை பதுக்கி வைத்து விற்கக்கூடாது, அதிக விலைக்கு விற்கக்கூடாது என எச்சரிக்கை விடுத்தார். அதே போல இந்த வகந்தி பருப்போர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி மாவட்ட ஆட்சியர் தலைவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில சேலம் பால் மார்க்கெட் பகுதியில் உப்புகளை பதுக்கி விட்டு அதிக விலைக்கு விற்ற 3 உப்பு குடோன்களை தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் வட்ட வழங்கல் அதிகாரிகளும் தற்போது சீல் வைத்துள்ளனர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் 60 டன் உப்பு இருப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் எச்சரிக்கை தொடர்ந்து தற்போது இந்த உப்பினுடைய விற்பனை, அதாவது பொதுமக்களோட வாங்க கொஞ்சம் கட்டுக்கு வந்து தற்போது நம்மிடையே பொதுமக்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சார், நேற்று உப்பு என்ன விலைக்கு விற்றது, அதை பற்றி சொல்லுங்கள். நேற்று மாலை உப்பு வதந்தி கிளம்பியதில் 1 கிலோ உப்பு சுமார் 50, 100, 200 என்று அதிக விலைக்கு விற்றார்கள். பொதுமக்கள் பீதி அடைந்து உப்புகளை வாங்கி அள்ளி சென்றார்கள். இந்த பீதிக்கு யார் காரணம்? வாட்ஸ்அப்பா இல்லை பொதுமக்களா என்று புரியவில்லை. ஆனால் உப்பு விலை நேற்று அதிகமாக விலைக்கு விற்றது யார் என்று தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இன்னைக்கு என்ன விலைக்கு உப்பு விற்குதுங்க? இன்னைக்கு நார்மல் விலைக்கு விற்கிறாங்கண்ணா. இந்த பீதினால தான் நேற்று அதிக விலைக்கு விற்றார்கள். ராஜலட்சுமி, குறிப்பாக நான் இப்போ ஒரு மளிகை கடையில் இருக்கேன். இந்த மளிகை கடையில் தற்போது ஏராளமான மக்கள் இருக்காங்க. அதே போல் இந்த நிலையில் தற்போது இந்த மளிகை கடைகளில் உப்புடைய விற்பனை முற்றிலுமாக தீர்ந்து விட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. தற்போது நம்மிடையே இன்னொருத்தருக்காங்க. சார், நேற்று இந்த உப்பினுடைய விலை என்ன விற்றதுங்க? எதனால் இப்படி இருந்தது? நேற்று தான் இன்னைக்கு கம்மி இருக்குது. நேற்று ஓவர் இருந்துச்சு, கூட்டமாக அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கி உப்பு இல்லை. தொடர்ந்து இந்த அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பல்வேறு சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்த உப்பினுடைய விலை தொடர்ந்து அதிகரித்து விற்பனை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய எச்சரிக்கையை தொடர்ந்து இந்த உப்பினுடைய விற்பனை தற்போது அதிக அளவு விற்பனை தற்போது கட்டுக்குள் கொண்டு தற்போது கடை உரிமையாளர் நம்மகிட்ட கட்டு பேசலாம். சார், இப்போ உப்பு உங்களுக்கு தேவையான அளவு இருப்பு இருக்குங்களா? எதனால் இந்த அதிக விலைக்கு நேற்று விற்கப்பட்டது? எப்பவுமே டெய்லியும் 10 சிப்பம் வாங்குவோம். அந்த 10 சிப்பம் மட்டும் தான் நேற்று இருந்துச்சு. திடீர்னு ஒரு 200-300 பேர் உப்பு எனக்கு மூட்டை வேணும் போட்டு பயங்கர டார்ச்சர் பண்ணிட்டாங்க. எண்ணெய் மட்டும் இல்லை, பஜாரே போட்டு எவ்வளோ வேணாலும் கொடுன்னு தான் கேட்குறாங்க ஒழிச்சு, இல்லை உப்பு விலை ஏறல, நாளைக்கு வாங்கிக்கலாங்க போங்கன்னு சொல்லி எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. ஒரு அரை மணி நேரம் சொல்லி பார்த்தோம். இருந்து அந்த 10 பற்றியும் ஆளு கொண்டு தூக்கிட்டு போகிற கண்டிஷன் வந்துச்சு. படான்னு சட்டை எடுத்து கடையை மூடிட்டோம். எனக்கு உப்பு பதுக்கிட்டாங்கன்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. எங்கே கேட்டாலும் உப்பு விலை ஏறல. இது வதந்தி தானே ஒழிஞ்சு வேறு ஒன்றுமே இல்லை. போலீஸ்காரங்க சொல்லி கேட்டாங்க, யார் சொல்லி பார்த்தாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஒழிஞ்சு மக்கள் கேட்கல ஒழிஞ்சு கடைக்கார மேலே தப்பு இல்லை. விற்கிறதுக்கு எங்கள்கிட்ட உப்பும் கிடையாது. உப்பு பதுக்கி வச்சு குடோன் கலக்கல. நான் வந்த மக்கள்கிட்டையும் கேட்டேன், பொருள் கிலோ 300 400 விற்கிற மாதிரி தான் நான் இருக்கிற பற்றி விற்க மாட்டேன், விலை ஏறல பொருங்க, நாளைக்கு காலை டாட்டா சால்ட்டு வெறும் 17 ரூபா தான் சொல்லி சொன்னோம். மக்கள் ஒருத்தர் கூட நம்பாமல் அடிச்சுக்காத குறையா கடைக்குள்ளே உள்ள பூந்து தூக்கிட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு மக்கள் பண்ணுறாங்க. நேற்று என்ன விலைக்கு நீங்கள் உப்பு விற்றீங்க? நீங்கள் 20 ரூபா 18 ரூபா 18 ரூபாய்க்கு கொடுத்தா சில்லற இல்லை. 20 ரூபா எடுத்துகிட்டு வச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் போயிட்டே இருக்கிறான். மீதி 2 ரூபா தூக்கி கொடுக்கலான்னா கூட அவன் மீதி வாங்குறதுக்கு முடியல. அந்தளவுக்கு கும்பல் இருந்த வரைக்கும் நேற்று அவ்வளோதான் விற்றுச்சு. எதனால் இந்த வகந்தி பரவுதுங்க? இல்லைங்க, யாருங்க தெரியும். வெளியில் வீதியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. கடையில் வியாபாரத்தை பார்த்துட்ருக்குறோம். வர்றவங்க ஒவ்வொன்று அங்கே சித்திரை கோவில் 250 ரூபா, இளம்பலையில் 500 ரூபா, குளத்தூரில் கிலோ 100 ரூபான்னு சொல்லி மக்கள் பண்ணுற டார்ச்சரில் கடைக்காரங்க வேலையும் செய்ய முடியல, வியாபாரம் பண்ண முடியல. 7 மணிக்கெலாம் கடை சாத்தியாச்சுங்க. ராஜலட்சுமி, அதாவது கடைக்காரர் சொன்ன கருத்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா தற்போது இந்த கடைகளில் தற்போது உப்பு முற்றிலுமாக விற்று தீர்ந்து உள்ளது. தற்போது மற்ற ஸ்டாக் இங்கே வந்தால் தான் தற்போது விற்பனை செய்வதற்காக உள்ளதாகவும் நிலைமை இருக்குது. அதே போல் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தற்போது பல்வேறு குழுக்கள் அமைத்து மாவட்டம் முழுவதும் தற்போது இந்த உப்பு அதிக அளவுக்கு எங்கே விற்பனை செய்தவர்களோ தொடர்ந்து சோதனை அவர் 3 பேர் அதிகாரிகள் குழு அமைக்கப்பட்டு சோதனை நடைபெற்று வந்துட்டு இருக்கு. ராஜலட்சுமி, ரியாஸ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.